ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது 6:45 PM. நம்ம அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 6 மணி ஆக போகுது. இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜய் இதோட கடைசி படம். ஆக்சுவலி நான் ஒரு தளபதி ஃபேன். கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஒன்றும் புரியல. ஆக்சுவலி அரசியல் படமா ஒரு சினிமா படமா அப்படிங்கிறது கூட தெரியல. ஆக்சுவலி போய் பார்த்தா தான் ரொம்ப தெரியும் ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. தளபதி விஜய் நடித்த ஃபஸ்ட்டு படம் நாலாயிரத்தி தீர்ப்பு, அப்புறம் கடைசி படமான 69 தளபதி 69 படத்து பேர் ஜனநாயகன். அது பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தளபதி சொல்ல வராரு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஜனநாயகனாக இருக்கணும், அந்த இதில் தான் எடுத்துகிட்டு போகிறாப்படி பாலிட்டிக்ஸ்க்கு. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வெயிட் பண்ணத அந்த டைம் மட்டும் வந்துருச்சு. ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப தளபதி ஃபேன்ஸ்னால ரொம்ப வெயிட் பண்ண ட்ரெய்லர். ஏன் அப்படின்னு சொன்னால் தளபதியோட கடைசி படம். லெட்ஸ் கெட் வாட்சிங் கைஸ். போகலாம். வாய்ஸ் இல்லையா? சம்பவம் பண்றான்னு கேள்விப்பட்டிருப்பேன். செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. புலி மாதிரி இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல எழுத்து போடுது. என் பொண்ணை சொல்ல சொன்னவன் யாரு? Let's play a game. இன்னிலிருந்து 9வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். எனக்கு விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு. அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தை தடுக்கும். மக்களுக்கு நல்ல நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. ஐயோ பெரிய அவங்க ஜெயிக்க கூடாது. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொண்டு காட்டவராயிருவான். அவனை உயிர் தேட முடியாத சிலுவையில் உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றேன். எவ்வளோ இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியல் முடிஞ்சிச்சா? ஹலோ கைஸ்,
இப்போ அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் என்ன ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மமிதா வந்து ஒரு ஒரு பெரிய கேரக்டர் வந்து பண்ண போகிறாங்க. அப்படின்னா ஒரு தளபதியோட ஒரு மகளா அவங்க வந்து ஒரு ஆர்மி கேரக்டர் பண்ண போகிறாங்கன்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் தளபதியோட என்ன கேரக்டர் அப்படின்னா, ஜன ஜன ஜனங்களோட ஒரு ஃபேவர் ஒரு ஆக்டராக அந்த மாதிரி ஒரு ரோல் காமிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலோட ரொம்ப டயலாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிக்காதீங்க, நான் தான் இருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு டயலாக்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் 2ல வர மாதிரி இந்த கிளைமேக்ஸில் வர மாதிரி அந்த கோல்ட் மைனில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ட்ரிப்பெல்லாம் பார்த்துருக்காங்க. அது என்னென்னா, திரும்பி போகவே மாட்டேன், ஐ ஆம் கம்மிங். விக்ரபாண்டி இல்லைன்னா ஒரு ஈரோடு இல்லைன்னா ஒரு மதுரை ஒரு மாநாட்டிலே சொல்லியிருப்பாங்க, பாலிட்டிக்ஸ் விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார். அதே தான் இந்த படத்துலேயும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி போக மாட்டேன், ஐ ஆம் கம்மிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொன்னார் அப்படின்னு தெரில, பட்டு 100% ஒரு 50 இயர்ஸ்க்கான பொலிட்டிக்கல் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தளபதியோட கடைசி படம். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து தளபதி பாலிட்டிக்ஸ் வராரு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.